சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க டெஃபினெட்லி. ஒரு ஆர்ட் பத்தி ஒரு படம், கலை பத்தி ஒரு படம். ரொம்ப அழகா கலையா எடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கலைய பத்தி என்ன சொல்லிருக்காங்க? நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த 2025க்கு ஒரு ரிமெம்பரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ரொம்ப எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ டூ கம் அண்ட் வாட்ச். ஹீரோ அண்ட் ஹீரோயின். யா 2 ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே they did their best part. So பறை அப்படினு மியூசிக்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் இஸ் லைக் ஃபென்டாஸ்டிக். எல்லாமே நல்லா இருக்கு. அந்த பாதராஜ மண் வாசனை அப்படியே நல்லா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா சொல்ல பார்க்கலாம். வந்திருக்காங்க. வான்வெளியில பறை அப்படின்னு வச்சிருக்காங்க. பறைய பற்றின கதையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜாதி ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையுமே தெளிவாக பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கமர்ஷியல் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் கண்டிப்பா ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் படம். பறைய பத்தி என்ன சொல்ல வந்திருக்காங்க? இல்ல அது சோஷியலா எப்படி இருக்குன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம் எல்லாரும். ரொம்ப நல்லா இருந்த படம். சாதியை வச்சு ஒடுக்குமுறை பண்ணாம நார்மலா எல்லாரும் காமனா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் கொண்டு போயிருந்தாங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது இன்னும் நல்லா வரணும்ட்டு எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துலயும் இருந்தது. கிராமத்தை இதை வந்து தத்ரூபமா கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பா இப்போ வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க ஜென்ரேஷன்ல அப்கமிங் ஜென்ரேஷன்ல எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த மூவியை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு ஜாதியை தவிர்த்து மற்றதை எல்லாமே அவங்க வந்து மக்கள் இசை இது வந்து பறை இசை வந்து நார்மலாக வந்து சாவுக்கு மட்டும் இல்லாமல் மக்களிடையே வந்து நல்லா போகணும். அதில் வந்து ஹீரோவோடது நல்லா இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் வந்து ஹீரோயின் எல்லாமே நல்லா இருந்தது. 3 பேர் வந்து சூப்பராக. நான் ஆக்சுவலாக எங்கள் டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் படத்தில். நாங்கள் எங்கள் மாஸ்டர் இருக்காங்க, எழில் மாஸ்டர். அவங்க தான் நல்லா இருக்கு படம் ஓவராலாக. அந்த அவங்க 2 பேரையும் இறந்து அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அந்த பறையை எடுத்தது எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. அப்படியே பவர்ஃபுல்லாக இருக்குது கிளைமேக்ஸ். நீங்களும் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாக போகிற இடத்துல ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நாங்கள் ஸ்டேஜ் ஏறுறப்போ கூட பாதியிலே ஸ்டாப் பண்ணி எங்களை இறக்கி விடுவாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே காமிச்சிருக்காங்க. நிறைய மக்களுக்கு பறை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டுது. எல்லாரும் சாவு பறை அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அதை பற்றி நல்ல விதமாக நல்லபடியாக எல்லாரும் மக்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. மாண்புமிகு பறை வந்து ஒரு பறை இசை கலைஞரோட லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன்னும் நான் வந்து பறை இசையை நானும் படித்து இன்னும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு இந்த படத்தை பார்த்ததுலேருந்து. ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லுமே அந்த படத்தை கண்ணும் கூட மூடாம பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல், செம்மையா இருந்துச்சு, அடிப்பொலியா இருந்துச்சு. தேங்க்யூ. பறை பத்தி மாண்புமிகு பறை இந்த படத்தை பார்த்தன்றதே ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட். என்னன்னா ஒரு பறை வாசிக்கிறவங்க வந்து ஒரு அடித்தளத்திலே இருக்கணும், அவங்க மேலே வரக்கூடாதுன்னு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டெத்துக்கு மட்டும் பறை வாசிக்கிறதா இருக்குது. அது வந்து எல்லா ஒரு நல்ல விஷயத்துக்கும் வாசிக்கிற மாதிரி மாறணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கருத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. தைரியமாக எடுத்திருக்காரு டைரக்டரு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். எல்லாருமே அழுதுட்டாங்க தேட்டரில். ஹீரோ இறந்தாப்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே சூப்பரு. அதே மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருந்தது. அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங், பயங்கரமாக இருந்துச்சு. இது எல்லாருமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பரான கண்டென்ட்டு, பயங்கரம். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது இப்போ திருந்தாமல் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கவங்க இப்படியே தான் இருக்கணும்னு, அவங்களுக்கு கொஞ்சம் பேராவது மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மூலிமா ஒரு சக்ஸஸாக இருக்கும். தேங்க்யூ. பற்றி சொல்லணுமா? மாண்புமிகு பறை ஒரு சாதிய எதிர்ப்பு சிந்தனையாக உள்ள படமாக இருந்திருக்கு. இப்போ இருக்க சமூகங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் சரியாகலை. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற படமாக இருக்கும். புரியல. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு, ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காரு?
எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒன் மேன் ஷோ மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலாக இந்த கேரக்டர் வைஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக.